வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து முதல் பருவம் முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து இயல் 1, இயல் 2, இயல் 3 ரெண்டுமே போட்டிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 1, அதாவது 2ஆம் பருவம் இயல் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளோட சேனலே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு வந்து சயின்ஸு, அதுக்கப்புறமா சோஷியல் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இல்லை நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன், திருக்குறள். ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, மூதுரை. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார், ஔவையார், பாரதிதாசன், கபிலர். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார். ஸோ கொஷின் நம்பர் 3, ஏட்டில் படித்ததோடு இறந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயண கவி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் பாடியிருந்தது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4, மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம், கவிமணி, சுரதா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மக்கள் வந்து பொதுவாக பொண்ணுங்க வந்து பட்டுனா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு வந்து பட்டு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா, தந்தை பெரியார், நேரு, காந்தியடிகள். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், தந்தை பெரியார், ஆப்ஷன் ஆ. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 6 பாருங்கள். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1975, 1976, 1980, 1990. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 7 பாருங்கள். மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், காமராஜர், கருணாநிதி, ராஜாஜி. ஸோ கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்ம மதிய உணவு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர். அடுத்தலாம் அதே மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அது வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜர், சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர். ஓகேவா, கொஷின் நம்பர் 8 பாருங்கள். காமராஜரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, கர்ம வீரர், செக்கிழுத்த செம்மல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து செக்கிழுத்த செம்மல். ஓகேவா, அப்போ மீதி இருக்க 3மே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். ஏன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, கர்ம வீரர், இந்த 3மே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். ஓகேவா, அடுத்து வந்து இந்த செக்கிழுத்த செம்மல் அது யாரோட சிறப்பு பெயர் அப்படின்னா வஉசியோட சிறப்பு பெயர். இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 9 பார்க்கலாமா? ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசியா கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால், அண்ணா நூற்றாண்டு நூலகம், கன்னிமரா நூலகம், தேசிய நூலகம். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ 2வது மிகப்பெரிய நூலகம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம். கொஷின் நம்பர் 10 பாருங்கள். இந்திய நூலகவியலின் தந்தை யார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாரா, அரங்கநாதன், விஸ்வநாதன், காமராசர், அண்ணா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ரா அரங்கநாதன். இவர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இந்திய நூலகவியலின் தந்தை.
நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பாருங்கள். இது வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம தெளிவாக படிச்சுட்டா மட்டும்தான் நம்ம மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ படிக்கும்போதே இலக்கணம் மட்டும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எப்போ கேட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். கொஷின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இன எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 பாருங்கள். ஆயுத எழுத்திற்கு இன எழுத்து உண்டா? உண்டு, இல்லை, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ஆயுத எழுத்திற்கு இன எழுத்து கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பாருங்கள். கீழ்கண்டனவற்றில் ஐ என்னும் எழுத்திற்கு இனமான எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ என்னும் எழுத்துக்கு இனமான எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து ஆ, இ, உ, ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ என்பது தான் கரெக்டான ஆன்சர். அதே உயிரெழுத்தில் வந்து ஔ என்பதற்கு இன எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ என்பது அதோட இன எழுத்து. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தல முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் பேஸில் வந்து இதில் கொடுத்துருக்கோம் நமக்கு மூதுரை. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது இதன் பொருளாகும். மூதுரை அப்படின்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது பாருங்கள், மூத்தோர் கூறும் அறிவுரை. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. அடுத்தல காமராஜரின் பெயரில் உள்ள இடங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது பல்கலைக்கழகத்துக்கு வந்து காமராஜர் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு. ஓகேவா? அடுத்தல சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கும் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு விமானத்திற்கும் என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க? காமராஜர் என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பல்கலைக்கழகத்துக்கும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கும் காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே மாதிரி நம்மளுடைய உள்நாட்டு விமான நிலையத்திற்கும் என்ன சொல்லியிருக்காங்க? காமராஜருடைய பெயர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தளங்கள் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஆசிய கண்டத்திலேயே 2வது நூலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதில் மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தளங்கள் இருக்குது. அதாவது இதில் வந்து தரைத்தளத்தில் வந்து என்ன புக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரைலி பிரிவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைலி அப்படிங்கிற பிரிவு உள்ள புக்கு வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா தரைத்தளத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.